ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான் சன் மூனில் நம்ம ஆஷுக்கு போக்கிமான் லிட்டன் கிடச்சிருக்கூட. ஸோ அதை வந்து அவன் எப்படி சந்தித்தான், அது கூட அவனுக்கு என்னென்ன அனுபவங்கள்லாம் கிடச்சிது, அதை எப்படி அவன் பிடிச்சான் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். ரொம்பவே நிறைய டீட்டெயில்ஸோடு இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆலோரா ரீஜியனில் ஃபஸ்ட்டு அவன் ஷார்பீடோ கூட ரைட் போனதுக்கப்புறம் வேகமாக ஓடி வரும்போது ஒரு போக்கிமானோட காலை மிதிச்சிருப்பான். அதுதான் லிட்டன். ஸோ அப்போ நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு மாதிரி எல்லோ ஷேப்பில் இருக்கும், ரெட் கலரில் இல்லாமல் எல்லோவில் இருக்கும் அது அட்டாக் யூஸ் பண்ணும்போது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு ஒழுங்காக காட்டல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல அவங்க அனிமேஷன் பண்ணுறவங்க அது மேலே தூசி இருக்கும், அது கூட உதறி விட்ருக்கோம் அடுத்த சீனில். அதை அவங்க காட்டலை. நமக்கு டக்குன்னு பார்க்கும்போது என்னடா கலர் மாறிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உன்னிப்பாக பார்த்தா தான் இது வந்து தூசி அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய இடத்துல லிட்டனை காட்டியிருப்பாங்க. லிட்டன் வந்து பசிக்காக ஒவ்வொரு இடத்துலையும் போய் இந்த மாதிரி சாப்பாடு தேடிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. ஒவ்வொரு எபிசோட்லேயும் சின்ன சின்ன கேமியோஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, போக்கிமான் 7th எபிசோடில் தான் ஆஷுக்கும் லிட்டனுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பாக காட்டியிருப்பாங்க. ஆஷ் வந்து ஒரு நாள் தன்னோட சாண்ட்விட்சை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடம் போகிற அந்த சமயத்தில் போக்கிமான் லிட்டனும் வந்திருக்கும். அப்போது தான் லிட்டனை பற்றின தகவலை அந்த போக்கி டெக்ஸ்ட்டு சொல்லும். என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு கேட் ஃபயர் போக்கிமான், இது ஒரு ஃபயர் டைப். இந்த போக்கிமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனுஷங்க கூட அவ்வளோவா ஜெல் ஆகாது, கொஞ்சம் நேரம் எடுக்கும். இது வந்து கொஞ்சம் தனிமையை விரும்பும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சாப்பிடும்போது நம்ம ஆஷ் வந்து பரிதாபப்பட்டு ஒரு சின்ன துண்டை எடுத்து நம்ம லிட்டனுக்கு கொடுப்பாரு. பட் லிட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதாரிச்சுட்டு அவர்கிட்ட இருக்கிற பெரிய பீஸையும் எடுத்துகிட்டு ஓடி போயிடும். அதை எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் நம்ம லிட்டன் போக்கிமான் நம்மளுடைய ஆஷுடைய முகத்தில் ஃபியூரி சாப்ஸ் அட்டாக்கை யூஸ் பண்ணி, அதாவது தன்னோட நகத்தை வச்சு நம்ம ஆஷை வந்து பராண்டிட்டு விட்டுரும். ஸோ அப்போது அந்த சாண்ட்விட்செலாம் எடுத்துகிட்டு இது போகும்போது அதோடைய வழியில் வந்து பர்ஷியன் போக்கிமான் வந்து குறுக்க வந்துடும். இது இந்த ரீஜியனில் உள்ள ஒரு மியாத் போக்கிமான் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் சண்டை நடக்கும். ஸோ அப்போது பர்ஷியன் போக்கிமான் கிட்ட வந்து அதோடைய சாண்ட்விச் போயிடும். ஸோ அப்போது நம்மளுடைய லிட்டன் போக்கிமான் வந்து ஒரு அட்டாக் யூஸ் பண்ணும். அப்போது எம்பர் மூவ் யூஸ் பண்ணோம். பட் எம்பர் மூவில் வந்து சாண்ட்விச் கழுவிடும். ஸோ அப்போது அந்த இடத்துல லிட்டனும் போயிடும், நம்ம பர்ஷியன் போக்கிமானும் அதோடைய வழியில் போயிடும். அதே தொடர்ந்து அதே எபிசோடில் நம்ம ப்ரொஃபஸர் ஓகே கூட நம்ம ஆஷ் வந்து ஷாப்பிங் போயிருப்பார் ஒரு ஃப்ரூட் மார்க்கெட்டில். ஸோ அப்போது ஒரு லிட்டன் ஓடும். ஸோ அதே லிட்டன் தான் அது துரத்துக்கிட்டே பின்னாடி போவார். ஸோ அப்போது ஒரு பாட்டிமா கடையில் வந்து அது பெர்ரிஸ் சாப்பிட்டுருக்கோம். இந்த பாட்டிமாவுக்கு அடிக்கடி இங்கே வந்து பெர்ரிஸ் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி ஆஷ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஒரு பெர்ரிஸை தூக்கிட்டு ஓடிடும். ஸோ இந்த லிட்டன் போக்கிமான் வந்து அப்படி காட்டுவாங்க. அது எங்கே போகும் அப்படின்னா, ஒரு பாலடைஞ்ச இடத்துக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போகும். அங்கே தான் ஒரு போக்கிமான் இருக்கும், ஒரு வயசான ஸ்டவுட்லைன் போக்கிமான். அந்த போக்கிமானுக்காக தான் லிட்டன் வந்து இவ்வளோ பாடுபட்டு நிறைய போக்கிமான் அந்த பழங்கள்லாம் சேகரித்து இதுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். இதனால தான் திருடும். ஸோ அப்போது எம்பையர் மூவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு லிட்டனுக்கு ஸ்டவுட்லைன் போக்கிமான் தான் சொல்லிக் கொடுக்கும். எவ்வளோ பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், நீ எவ்வளோ புஷ் கொடுத்தா அது வந்து பவர்ஃபுல்லாக வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த நாள் வந்து நம்ம ஆஷ் வந்து பள்ளிக்கூட அந்த நாளை நிறைவு பெற்று அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அதோட வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஷியன் போக்கிமான் அதே லிட்டன் கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கும் வேறு ஒரு இடத்துல. இது வந்து சாப்பாடை வாயில் வச்சுருக்கும். சாப்பிடும்போது நம்ம ஆஷ் வந்து பார்ப்பார், இது என்ன போக்கிமான் புதுசாக இருக்குது அப்படிங்கும்போது போக்கி டெக்ஸ்ட் வந்து சொல்லும், நீ வந்து இந்த பர்ஷியன் போக்கிமானை பார்த்துருப்ப, இது வந்து சாதாரண பர்ஷியன் போக்கிமான், இது ஒரு பூனை வகையான பர்ஷியன் டைப் அப்படிங்கிற மாதிரி. இது சாதாரணது. ஆனால் அலாலா ரீஜனில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி கம்ப்ளீட்டாக வேறு. அது பூனை கிட்ட வராது, அது வந்து ஒரு டாக். அது வந்து எப்போவுமே மற்றவங்கக்கிட்ட ஒரு மாதிரி கொடூரமாக தான் நடந்துக்கும். அந்த மாதிரி சொல்லியிருப்பார் அந்த போக்கிமான் டெக்ஸ்ட்டில், அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இது ஆலோலா ரீஜனுக்கே உரித்தான ஒரு பர்ஷியன் போக்கிமான். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஆஷ் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கு எப்படியாவது அந்த லிட்டன் போக்கிமானுக்கு எப்படியாவது உதவணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பர்ஷியன் போக்கிமான்கிட்ட நம்ம பிகாச்சுவை தண்டர் போல்ட் யூஸ் பண்ணி அதை அங்கேருந்து ஓட வச்சுருப்பார். இந்த பர்ஷியன் போக்கிமான் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதை வந்து லிட்டன் அட்டாக் பண்ணி ரொம்பவே களைப்பாயிரும் லிட்டன். அதை வந்து ஆஷ் வந்து எடுத்துக்கிட்டு
போக்கிமான் சென்டருக்கு வந்து இந்த மாதிரி கூட்டி போயிருப்பார். ஓகே, இந்த போக்கிமானுக்கு ஒன்றும் இல்லை, இதை வந்து நாங்கள் நல்லா இது பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து அதோடைய காலரில் பூனைக்கெலாம் காலர் போட்டு விட்ருவாங்க. ஸோ அதேமாதிரி போட்டு விட்ருவாங்க, அது சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போது நம்ம ஆஷ் வந்து அதோடய வீட்டில் தான் வச்சுருப்பார். நைட் ஆனோடனே தன்னோட சாப்பாடை எடுத்துக்கிட்டு அது எப்படியாவது ஓடணும் அப்படின்னு பார்க்கும் அந்த லிட்டன் போக்கிமான். இவரும் தூக்க கலக்கத்திலே என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கதவை திறந்து விட்ருவார். தூக்க கலக்கம், அது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா இது இவரே கதவை திறந்து விட்டாருன்னு தெரியும். பட் ஆனால் அது தூக்க கலக்கத்தில். ஸோ அதுக்கடுத்து இது பின்னாடியே ஓடுவார். லிட்டன் நீ எங்கே போகிற அப்படிங்கும்போது அது பின்னாடி வந்து ஒரு மூன் சிம்பிள் இருக்கு பாருங்க, சன் அண்ட் மூன் ரெஃபரன்ஸு. ஒரு பாலடைஞ்ச போக்கிமான் இடத்துக்கு போவோம். அதே இடத்துக்கு அந்த வயசான ஸ்டவுட்லேண்ட் போக்கிமானுக்கு சாப்பாடு கொடுக்க அங்கேயே இடத்துக்கு வந்துடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஷ் வந்து அதை பின்தொடர்ந்தே வந்துடுவார். இந்த ஆஷ் வந்து ஓஹோ நீ இதுக்கு தான் சாப்பாடு கொடுக்க வந்தியா, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். ஹெல்ப்பும் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல திரும்பியும் அதே பொசிஷன் வந்துடும் 3வது தடவை. ஸோ அதை வந்து ஆஷ் வந்து பிகாச்சு அண்ட் லிட்டன் போக்கிமானையே வச்சு இந்த லிட்டன் வந்து அந்த ஸ்டவுட்லேண்ட் போக்கிமானை எம்பையர் யூஸ் பண்ணி அங்கேருந்து துரத்தி அடிச்சிடும். ஸோ அது ரொம்பவே காயத்தோடு அந்த பெர்ஷியன் போக்கிமான் வந்து போகும். நம்ம ஆஷுக்கும் சில காயங்கள் வரும். ஸோ இது வந்து ஓகே நாங்கள் வந்து உங்களுக்காக நாளைக்கு நாங்கள் பேரிஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிடுவார். அடுத்த நாள் காலையில் பேரிஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த ரூமில் வந்து பார்த்தா அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இது எங்கே போச்சு அப்படிங்கும்போது அதாவது ஒரு பாட்டிமா கடையில் வந்து பேரிஸ் எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதே கடையில் லிட்டன் போக்கிமான் வந்து நிற்கும். நம்ம ஆஷை பார்க்கும், ஒரு மாதிரி முறைக்கும். அப்புறம் வந்து நம்ம ஆஷ் பார்த்து ஓடிடும். நம்ம ஆஷ் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அதை தொடர்ந்து வந்த 21வது எபிசோடில் நம்ம ஆஷ் வந்து சாப்பாடு வாங்கி போய்கிட்டு இருப்பார். ஸோ அப்போ தான் அந்த பையன் வந்து சமக்க முடியலன்னு ஒரு போக்கி டெக்ஸ்ட்டை கொடுக்கும்போது அது கீழே விட்டுரும். ஸோ டோன் கீழே வந்துடும். அந்த பாட்டிமாக்கிட்டே போயிடும். அந்த பாட்டிமா திரும்ப ஆஷ் கிட்ட கொடுக்கும்போது அப்போ தான் லிட்டன் வந்து திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்கும். இது வந்து அடுத்த நாள் வேறு ஒரு எபிசோடில் நடக்கக்கூடியது. ஸோ அதை ஃபாலோ பண்ணியே போகும்போது நம்ம ஆஷுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பாலடைஞ்ச வீட்டை விட்டு இப்போதைக்கு இந்த பாலத்துக்கு கீழே தான் ஸ்டோட்லாங்கும் லிட்டனும் தங்கியிருக்காங்க அப்படின்னு. ஸோ வெயிட், இந்த மரத்தை பார்த்துக்கோங்க. இதில் எப்போல்லாம் இலை குறையுதோ அந்த ஸ்டோட்லாங் போக்கிமானோட ஆயில் குறையுது அப்படிங்கிற மாதிரி கிடைப்பாங்க. ஸோ அப்போது நம்ம ஸ்டோட்லாங் வந்து லிட்டனுக்கு வந்து ஃபயர் ஃபேங் மூவ் வந்து எப்படி இன்னும் வேகமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்துருக்கும். நம்ம ஸ்டோட்லாங் போக்கிமான் பார்த்து நம்ம லிட்டன் வந்து அந்த ஃபயர் ஃபேங் மூவ் வந்து கற்றுக்கிட்டு இருக்க மாதிரி தான் அந்த இடத்துல காட்டுவாங்க. தன்னோட பவரை யூஸ் பண்ண அந்த மரத்தில் உள்ள செடி ஒவ்வொன்றா கீழே உள்ளது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட ஆயில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. காரணம் வயசாகிட்டு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. நம்ம லிட்டன் போக்கிமானும் ஃபயர் ஃபேங் மூவ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும். பட் அதில் யூஸ் பண்ண முடியாது அப்படி தான் அதை காட்டியிருப்பாங்க. அது வந்து இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ தான் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம ஆஷ் வந்து போய் நீங்கள் இங்கே தான் தங்கியிருக்கீங்களா அப்படிங்கும்போது சொல்லுவார், ஒரு ஆறுதலாக கேட்பார். அப்போது நம்மளுடைய லிட்டன் போக்கிமான் ஆஷோட மூஞ்சிலேயே எம்பையர் மூவ் யூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கு அடுத்த ஒரு சீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லிட்டன் வந்து ஆஷ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கும். இது வந்து வேறு ஒரு சீனில் நடக்கக்கூடியது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டோட்லாங் போக்கிமானுக்கு வந்து ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோர்வாக வயசான போக்கிமான் தானே. ஸோ அப்போது அது வந்து ஏதோ ஒரு நோய் இருக்கும் அப்படின்னு ஹெல்ப் கேட்டு லிட்டன் வந்திருக்கும். போக்கிமான் சென்டரில் வந்து அட்மிட் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ இந்த மாதிரி நர்ஜாய் வந்து சொல்லுவாங்க அதுக்கு வந்து வயசாகிட்டு அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம ஆஷ் வந்து பார்க்கும்போது அந்த போக்கிமான் சென்டரில் யாருமே இருக்க மாட்டாங்க, லிட்டனும் ஸ்டோட்லாங்கும். ஸோ அப்போது மியாத் வந்து சொல்லும் அந்த போக்கிமான்ஸ்க்கு நீ உதவி செய்யி, லிட்டன் போக்கிமானுக்கு உதவி செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து ராத்திரி வந்து அதே இடத்துல எப்போதும் இருக்கிற பாலத்துக்கு அடியிலேயே இருக்கும். நம்ம லிட்டன் போக்கிமான் ஸ்டோட்லாங்கோட மடியில் படுத்துருக்கோம். அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிட்டன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஸ்டோட்லாங் இருக்காது, லிட்டன் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அப்போது வந்து நம்ம ப்ரொஃபஸர் ஓகே வந்து சொல்லிடுவார் லிட்டன் கிட்ட ஸ்டோட்லாங் வந்து இறந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஐ எம் வெரி சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இங்கிலீஷ் டப்பில். ஆனால் வந்து தமிழ் டப்பிங்கில் அது இறந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து அதை தொடர்ந்து வர அடுத்த சீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மரம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மரத்துக்கிட்டே நிற்கும். நம்ம ஆஷ் வந்து சாப்பாடு கொடுப்பாரு. பட் ஆனால் நம்ம லிட்டன் போக்கிமானால் சாப்பிட முடியாது. காரணம் ஒரு பெரிய சோகத்தில் இப்போதைக்கு அது இருக்குது. ஸோ நம்ம ஆஷ் வந்து அதையே நினச்சிக்கிட்டே இருப்பார். கிளாஸில் இருக்கும்போதும் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது. அடுத்த நாள் வந்து சூரிய வெளிச்செல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம லிட்டன் போக்கிமான் வானத்தை பார்க்கும். வானத்தில் ஒரு அழகான வானவில் வந்து அந்த மேகங்கள் வந்து ஸ்டோட்லாங் மாதிரியே இருக்கும். அந்த ஸ்டோட்லாங் வந்து நம்ம லிட்டன்கிட்ட ஏதோ சொல்கிற மாதிரியே இருக்கும். அந்த வாயு அசைவு வந்து ஏதோ நம்ம லிட்டனுக்கு வந்து புரிய வைக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம லிட்டனும் ஓகே ஸ்டோட்லாங் வந்து ஏதோ சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்குவார். அப்போது நம்ம ஆஷ் வந்து கேட்பார், நீங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிற படி எங்களோட டீமுக்கு வாரியா அப்படிங்கிற மாதிரி கேட்பார்.
ஆஷோட பிகாச்சுக்கும் லிட்டனுக்கும் பேட்டில் நடக்கும். அதில் குயிக் அட்டாக் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து தப்பிச்சு எம்பையர் மூவ் யூஸ் பண்ணும். எம்பையர் மூவில் வந்து நம்ம ஆஷோட போக்கிமான் வந்து அயன் டெயிலை யூஸ் பண்ணும். அயன் டெயிலுக்கு அப்புறம் குயிக் அட்டாக்கை யூஸ் பண்ணும்போது அது வந்து தப்பிச்சு இந்த 2 போக்கிமானுமே எலக்ட்ரோ பால் அண்ட் எம்பையர் யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே சாதாரணமாயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஆஷ் வந்து ஒரு போக்கி பாலை தூக்கி போடுவார். அது போக்கி பால்லே விழுந்துடும் நம்ம லிட்டன். ஸோ இதுதான் நடக்கும். நம்ம ஆஷ் வந்து இப்படி தான் நம்ம லிட்டன் போக்கிமான பேட்டில் பண்ணி பிடிச்சிருப்பாரு. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருந்திருக்கு. அதை நான் உங்ககிட்ட விளக்கியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் க்ரியேட் பண்ணேன். காரணம் நம்ம லிட்டன் போக்கிமான் ரொம்பவே ஸ்பெஷல். ஆடியன்ஸ்க்கும் சரி நம்ம ஆஷுக்கும் சரி. இந்த லிட்டன் போக்கிமானை பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆஷோட போக்கிமானில் ஒரு லிட்டன் அப்படிங்கிறதுல எனக்கு மனசில் பதிஞ்சிருச்சு. ஆஷ்க்கு எத்தனையோ ஒரு போக்கிமான் இருந்தாலும் எனக்கு வந்து மனசில் பதிஞ்சிருச்சு. நம்ம மியாத் வந்து இதை வந்து ஓரமாக பார்த்துக்கிட்டே இருப்பார் இதெல்லாம் நடக்கும்போது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நமக்கு நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து தொடர்ந்து நான் சனன் மூனை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்க போகிறேன். ஆஷ் வந்து சனன் மூனில் என்னெல்லாம் ஜீமூலாம் காட்டியிருக்காங்க அதை பற்றி, நம்ம ஆஷ் வந்து போக்கிமான் சனன் மூனில் எத்தனை போக்கிமானை பிடிச்சாரு அதை பற்றி, அதில் வர்ற கேரக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அவங்களுடைய ஆரிஜின் எல்லாமே, அதில் வரக்கூடிய ரிவீல்ஸு, அதில் வரக்கூடிய டீம் ராக்கெட் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு குரூப்ஸு நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்க போகுது இன்னும் ஒரு 2 மாதத்தில். அதுக்காக நான் கண்டென்ட்லாம் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் மட்டும் பண்ணிடுங்க, எனக்கு அது போதும். நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.